கொலோசையர் 1 அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபமோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேவாவியானவருடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரமுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை ஞானியாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, பரலோக வெளிச்சத்தை தேவனுடைய வசனம் எங்களுடைய உள்ளங்களிலே கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மாதிரி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாருங்க, பிசாசின் கரத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிசாசின் ராஜ்யத்திலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நாம் இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லும்போது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிறார். இது நம்மளால் உண்டானது கிடையாது. எபேசியர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, இது உங்களால் உண்டானதல்ல, இது நாம பாருங்க உண்டாக்கி கொண்ட ஒன்று கிடையாது. இது பாருங்க தேவனால் நமக்கு கிடைக்கப்பட்ட மாபெரும் ரட்சிப்பு. பாருங்க, மாபெரும் மாற்றத்தை இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறது. பாவிகளாக இருந்தோம், பாருங்க, இன்னைக்கு நீதிமான்களாக இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், இன்றைக்கு பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இருக்கிறீங்களா? பாருங்க, இந்த மாதிரி சத்தியத்தை சபைக்கு வந்தால் தான் கேட்க முடியும். உலகத்தில் யாரும் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்க, தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, சபிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம், இப்போ பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் இருண்ட எதிர்காலம் கிடையாது. நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க ஒளிமயமான எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஏதுன்னு கேட்டா ரட்சிப்பு. இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. பாருங்க, வாழ்க்கையை அற்புத வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறார். இதை தத்ரூபமாக பார்க்கணுன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். பாருங்க, ஏற்கனவே கேட்ட சத்தியமாக இருக்கலாம், நான் திரும்ப திரும்ப அதை கேட்டு அதை நினைப்பூட்டி நமக்கு நாமே நினைப்பூட்டி பாருங்க, அந்த சத்தியங்களை மனதில் பதிக்கும்போது அது இன்னும் பிரகாசமான விடுதலையின் வாழ்க்கையை நமக்கு கொண்டு வரும். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் பாருங்க பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் இல்லையா? அடிமைகளாக இருந்தார்கள், அடிமை வேலை செய்தார்கள். இவங்க இஷ்டம் போல எதையும் செய்ய முடியாது. பார்வோன் என்ன விரும்புகிறானோ அதை தான் இவங்க செய்ய முடியும். பாருங்க, அவன் செங்கல் அறுத்து பித்தோம் ராமசேஸ் என்கிற பண்டகசாலை பட்டணங்களை கட்டுங்கள் அப்படின்னு கட்டளை போட்டான்னா வேற இவங்களுக்கு வேற எந்த சாய்ஸும் கிடையாது. ஒழுங்கா போய் செங்கலை அறுத்துட்டு வந்து பாருங்க, அவன் சொல்ற கட்டடத்தை எல்லாம் சென்னை இவங்க கட்டணும். கவனிங்கள், அப்படிதான் இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை.
சொல்ல முடியாத அடிமைத்தனம். அருமையானவர்களே, தேவன் மோசேயை போய் சந்திச்சு அவனை கூட்டிட்டு வர்றாரு. நீ வாப்பா, இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும். உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்கிறாரு? கூட்டிட்டு வர்றாரு. பாருங்க, கூட்டிட்டு வந்தது மட்டுமல்ல, அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய விடுதலைக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. 6 லட்சம் குடும்பங்கள் இருந்தார்கள். யோசித்து பாருங்க, 6 லட்சம் ஆடுகளை தேடி அலைஞ்சாங்க. அதுவும் 1 வயது உள்ள ஆடு. 2 வயது 3 வயதெல்லாம் ஆயிருந்தா பாருங்க, அந்த ஆட்டு ரத்தம் அவங்கள பாதுகாக்காது. 1 வயதுள்ள ஆடாக இருக்கணும், ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், பழுதில்லாத ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். பாருங்க, தேடி அலைஞ்சி 6 லட்சம் ஆட்டுக்குட்டிகளை பாருங்க எங்கே போய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரில. அவ்வளோ பிரயாசப்பட்டு பாருங்க பிடிச்சிட்டு வந்து ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை சிந்தி பாருங்க அந்த ரத்தத்தை கிண்ணத்தில் எடுத்து மேல் சட்டத்துலேயும் பாருங்க சைட் போஸ்ட்லேயும் என்ன செய்தாங்க? பூசினாங்க இல்லையா? பூசிட்டு அந்த ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்து கதவை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டாங்க. பாருங்க, சங்கார தூதன் கடந்து வந்தான். இஸ்ரவேலர் ஒருவருடைய வீட்டுக்குள்ளேயும் அவனால் பிரவேசிக்க முடியல. ஏன்னா அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்தது நிலைக்கால்களிலே. அந்த ரத்தம் பிசாசை பார்த்து பேசினது. இன்றைக்கும் அந்த ரத்தம் பேசுகிறதா இருக்கிறது. பாருங்க, என்ன பேசினது? இந்த வீட்டுக்குள்ள நுழையாத, வேற எந்த வீட்டுக்குள்ளேயாவது நுழைஞ்சுக்கோ, இந்த வீட்டுக்குள்ள நுழையாத, இந்த வீட்டுக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது, பாவம் மன்னிக்கப்பட்ட வீடு இது அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ரத்தம் பிசாசை பார்த்து சங்காரதூதனை பார்த்து பேசினது. ஆகவே அந்த ரத்தத்தின் சத்தத்தை கேட்டானோ இல்லையோ, பாருங்க கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு பிசாசு எரிச்சிட்டான், கடந்து போயிட்டான்னு போட்டிருக்குது. அந்த வீட்டுக்குள்ள அவனால் நுழையவே முடியல. நல்லா கவனிங்க, ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள சங்காரதூதனுக்கு நுழையவே முடியல. வேற எதுவும் சங்காரதூதனை தடுத்து நிறுத்தல, ரத்தம் மாத்திரம் தடுத்து நிறுத்தினது இல்லையா? அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ரத்தம் நிழல், இயேசுவின் ரத்தம் தான் பொருள். பாருங்க, அந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த ரத்தம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது, உங்கள் தொழிலை சுற்றிலும் பூசப்பட்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசிக்கும் போது தான் பவர் கனெக்ஷன் ஏற்படுகிறது. பாருங்க, வீட்டில் பிளக் இருக்குது, சாக்கெட் இருக்குது. ஆனால் சாக்கெட்லேருந்து பிளக்கை உருவிட்டிங்கன்னா பவர் கனெக்ஷன் கிடையாது. பாருங்க, சாக்கெட்டுக்குள்ளே பவரை அந்த பிளக்கை வச்சு பாருங்க இன்சர்ட் பண்ணாதான் பவர் கனெக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அறிக்கையிடும் போது தான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. மற்றபடி தேவனுடைய வல்லமை இருக்குது, ஆனால் வேலை செய்யணும்னா நம்முடைய விசுவாசம் அதுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை என்னை சுற்றிலும் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் குடும்பத்தை சுற்றிலும் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை என் தொழிலை சுற்றிலும் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் பூசுகிறேன்னு சொல்லி அவ்விதமாக தெளிக்கப்படுகிற இயேசுவின் ரத்தத்தை நம்ம பூசும்போது சங்காரதூதன் அந்த ரத்தத்தை பார்த்து தான் பயப்படுகிறான். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்தே அவன் கையை கட்டி வாயை பொத்திட்டு பேசாமல் போயிட்டான்னா, புதிய ஏற்பாட்டில் தேவாட்டுக்குட்டியாகி இயேசுவின் ரத்தத்தை பார்த்துட்டு அவன் சும்மா கையை கட்டிட்டு வாயை பொத்திட்டு போகிறதில்ல, அதுக்கு முன்பாக நடுங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் பிசாசை நடுங்க செய்கிறது. அப்போ வியாதி என்று வரும்போது வியாதிக்கு எதிராக இயேசுவின் ரத்தத்தை நாம் தெளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொல்லணும், sickness and disease, I plead the precious blood of Jesus against you. வியாதியே, பலவீனமே, இயேசுவின் வல்லமையுள்ள ரத்தத்தை உனக்கு எதிராக தெளிக்கிறேன்னு சொன்னா
அவன் அருமையான நடுங்குகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் சத்தியம். அவனை நடுங்க வைக்கணும்னா நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தை அவனுக்கு எதிராக தெளிக்க வேண்டும். வியாதிக்கு எதிராக ஓயாமல் தெளிக்கணும். வியாதியே என் சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது, என் சரீரத்தை விட்டு போ இயேசுவின் நாமத்தில் என்று அவ்விதமாக சொல்லும்போது பாருங்க, அன்னைக்கு சங்காரதூதன் கடந்து போனது போல இந்த வியாதிங்கிற சங்காரதூதன் என்ன செய்யறான்? கடந்து போய் விடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மோசே அனுப்பி பாருங்க, இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். அவங்க ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சாலே எதிரி எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி விடுதலை வந்துடும். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லணும், நான் ஒரு விசுவாசி, நான் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இன்னொரு முறை சொல்லணும், நான் ஒரு விசுவாசி, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். இப்போ பாருங்க, அடிமைத்தனமா இருக்கலாம், சோதனையா இருக்கலாம், பாருங்க தூக்கம் இல்லாத ஒரு நிலைமையா இருக்கலாம், கெட்ட சொப்பனமா இருக்கலாம், உங்களை பயப்படுத்துகிற பிசாசினாவியா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம். எல்லா எதிர்ப்புகளுக்கு எதிராக பாருங்க அந்த இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன்னா அந்த இயேசுவின் ரத்தம் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பாருங்க, அப்ப அந்த இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது சங்காரதூதன் என்ன செய்கிறான்? ஓடுகிறான். வியாதியை விரட்டி அடிச்சிடலாம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பாருங்க ஆரோக்கியம் இல்லாமல், ஐஸ்வர்யம் இல்லாமல், எந்த நன்மையும் இல்லாமல் எல்லா விதமான தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? விடுதலையாக்கி செங்கடலை கடந்து வனாந்தரத்தை கடந்து எங்க கொண்டு வந்துட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. நாமும் அப்படிதான் இருளின் ராஜ்யத்திலிருந்து, அந்த பிரச்சனையின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இனி ஒரு வாட்டி கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க போறதில்ல, ஏற்கனவே விடுதலையாக்கிட்டாரு. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஏற்கனவே விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஏற்கனவே விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஏற்கனவே விடுதலையாக்கி இருக்கிறார். we are already delivered. பாருங்க, ஏற்கனவே நாம விடுதலையாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தம் பாருங்க, அவருடைய கல்வாரி புண்ணியம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. இதை தீர்க்கமாய் பாருங்க விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த சோதனையா இருக்கட்டும், பாவ சோதனையா இருக்கட்டும், எந்த பிசாசனுடைய பிரச்சனையா இருக்கட்டும், உங்க மனசுல என்ன இருக்கணும்னா, கர்த்தர் இதிலிருந்து என்னை ஏற்கனவே விடுதலையாக்கிட்டாரு. இன்னொரு முறை கர்த்தர் என்னை விடுதலையாக்க போறதில்ல, ஏற்கனவே என்ன செஞ்சாரு? விடுதலையாக்கிட்டாரு. பாருங்க, ஏன் அதை சொல்றேன்னா, நிறைய ஆவிக்குரிய மக்கள் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், கண் விழிப்பு ஜெபம் பண்றையா, உபவாசம் கிடந்து அழுகிறையா, கண்ணீர் சிந்துற ஆண்டவரே விடுதலையாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கெஞ்சிட்டு கிடக்குறாங்க ஆண்டவர்கிட்ட. பாருங்க, அப்படி கெஞ்சுதலுக்கு பாருங்க கர்த்தர் பதில் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே விடுதலை ஆக்கினவர் அவர்கிட்ட போய் ஆண்டவரே விடுதலை ஆக்கும்னா அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுப்பாரு? பதில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா ஏற்கனவே பதில் அனுப்பிச்சிட்டாரு, கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுங்க? பாருங்க, அப்ப கர்த்தர் நம்ம ஏற்கனவே விடுதலையாக்கி இருக்கிறார் என்கிற விசுவாசம், ஏற்கனவே விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. டுடே, இன்னைக்கு நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆளுகிற ராஜாவா இருக்கிறேன். திருப்புங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். என்ன அருமையான வசனம்! ஆத்ம நங்கூரமா இருக்குது எனக்கெல்லாம். என்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அன்னைக்கே அவரை விசுவாசிக்கிற நானும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, சரீர உயிர்ப்பித்தல் இன்னும் வரப்போகுது. ஆத்மா இது ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும்போது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்போது, சத்தியத்தை கேட்க 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 இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாருங்க, அது தொடர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆத்மா தெளிவடைந்து கொண்டே வருகிறது. சரீரம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில பாருங்க அது உயிர்ப்பிக்கப்பட போகிறது. இப்ப நம்ம உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இல்லை.
பாருங்க, இப்போ அந்த விழுந்து போன அந்த சரீரத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆவி, நம்முடைய உள்ளான மனுஷன், அவன் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு பாருங்க உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான். நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், செத்தவங்க கிடையாது. நாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, அவன் ஆவியில அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரிச்சு கிடக்கிறான், செத்து கிடக்கிறான். அவனுக்கே தெரியல. சாவு என்பது பிரிவு என்ற அர்த்தம். டெத் மீன்ஸ் செப்பரேஷன். மனுஷனுடைய ஆவி செத்து கிடக்குதுன்னு சொன்னாலும் ஒன்று தான், பிரிஞ்சு கிடக்குதுன்னு சொன்னாலும் ஒன்று தான். யார்கிட்ட பிரிஞ்சு கிடக்குது? தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்த மனுஷனுடைய ஆவி பிரிந்து கிடக்கிறது. அருமையானவர்களே, ஆனால் நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். we are made alive. நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாருங்க, இன்றைக்கு உள்ளே தேவனை உடையவர்களாக இருக்கிறோம், தேவ பிரசன்னத்தை உடையவர்களாக இருக்கிறோம், தேவ ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கு பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அதிலே சொல்லுவோம். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரத்து கொண்டது போல நாம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அதே போல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, பாருங்க, அவங்க தாவீது என்கிற ஒரு நல்ல ராஜாவுக்கு கீழே வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே வர்றாங்க. இந்த சாலமோனுடைய அரசாட்சியை பற்றி வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24-25 பாருங்க. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். யார் ஆண்டு வந்தா? சாலமோன் ஆண்டு வந்தான். இப்போ வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. கவனிச்சிங்களா? அந்த சாலமோனுடைய அரசாட்சி கீழே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் எல்லை எங்கும் சமாதானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா, அருமையான ராஜா சாலமோன். இப்போ 25ஆம் வசனம் பாருங்க. சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் தான் துவங்கி பெயர் சபா மட்டும், அதாவது முழு இஸ்ரவேலை சுற்றிலும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சுகமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, எல்லாருக்கும் பாருங்க அவங்கவுங்களுக்கு சொந்த தோட்டம், அவங்கவுங்களுக்கு சொந்த நிலம், அவங்கவுங்களுக்கு சொந்த பாருங்க பழமரங்கள் எல்லாம் இருந்தது. யாருக்கும் எந்த குறைவும் கிடையாது. சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே பாருங்க எல்லாரும் சுகமாய் குடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கும் சமாதானம் இருந்தது, சுகமாய் குடியிருந்தார்கள். எங்கும் சமாதானம் இருந்தது, சுகமாய் குடியிருந்தார்கள். யாருடைய அரசாட்சிக்கு கீழே? சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே. பாருங்க, எல்லாரும் நல்லா இருந்தாங்க. யாரோ ஒரு சிலர் நல்லா இருந்தாங்க, மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி போடல. இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. யாரோ ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க? பாருங்க, சிலருடைய எண்ணம் என்னன்னா நாம மட்டும் நல்லா இருக்கணும். இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களால் பெரிய உதவி மற்றவர்கள் செய்யலைன்னா ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக நல்லா இருக்கணுன்ற ஒரு உள்ளத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தேவ அன்பு பெருகட்டும். பாருங்க, சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே எல்லாரும் நல்லா இருந்தாங்க. அருமையானவர்களே, இப்போ மத்தேயு போங்க. மத்தேயு 12:42. மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். எல்லாரும் சேர்ந்து வசங்க. இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, இயேசு தன்னை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோசித்து பாருங்க, சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழேயே எங்கும் சமாதானம் இருந்தது, எல்லாரும் நல்லா இருந்தாங்க. அப்படின்னா
அவனை பார்க்கணும் பெரிய ராஜா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எங்கும் சமாதானம் இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, எல்லாவற்றிலும் நன்றாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பாருங்க, ஏன்னா சாலமோனை பார்க்கலும் பெரிய ராஜா, அருமையான இயேசு ராஜா. சாலமோன் ராஜான்னா இயேசு ராஜாதி ராஜா இல்லையா? அவருடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். சாலமோனுடைய அரசாட்சியே பொற்கால அரசாட்சியாக இருந்திருக்குமானால் இயேசுனுடைய அரசாட்சி எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எல்லாம் யோசிச்சு கொண்டு வரணும் மனசுல. அப்போ ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினால என் வாழ்க்கையில் ஒரு குறைவு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சங்கீதக்காரன் மாதிரி பாருங்க, ஓங்கி ஓங்கி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. பாருங்க, ஏன்னா இந்த மனசு இருக்குதே, இது குறைவை பற்றியே யோசிக்கிறதுக்கு ஓடுது. இது விழுந்து போன மனசு பாருங்க, பிரச்சனையவே சிந்திக்கிறதுக்கு ஓடுது. உங்களுக்கும் ஓடுது, எங்களுக்கும் ஓடுது. குரங்கு மாதிரி பாருங்க, பிடிச்சு இழுக்க வேண்டியது இருக்குது. ஆத்துமாவே ஏன் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, எண்ணங்களை அவர் மேல வை. அவர் உன் மேய்ப்பரா இருக்கிறதுனால உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி சொல்ல 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 தான் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய விசுவாச அறிக்கைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நம்முடைய விசுவாச அறிக்கை தான் ரட்சிப்பையே கொண்டு வந்திருக்குமானால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய விசுவாச அறிக்கைக்குள்ள தான் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் பார்க்குறோம். பாருங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மனசில் அதை பதிச்சுக்கிட்டு பாருங்கள், போகும்போதும் வரும்போதும் போகும்போதும் வரும்போதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தியானம் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை முணுமுணுக்கிறது. சிலது பாருங்க, பிரச்சனையவே முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. பெஞ்சாதியை பற்றியே முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் புருஷனை பற்றியே முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. சிலர் மாமியாரை பற்றியே முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. இருக்கட்டும், இந்த அம்மா வச்சுக்கிறேன், தானா பேசும் வாய். அதையே மாற்றணும். மாற்றி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும். பாருங்க, இதை வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். அது பாருங்க, தேன் கூட்டை வாயில போட்டு சப்பும் போது பாருங்க, தேன் உள்ளே இறங்கிடுது, சக்கை வெளியே நிற்கிது, துப்பிடுறோம். அந்த மாதிரி பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மனசில் வச்சு பாருங்க, அதை வாயில சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிற வல்லமை நம்முடைய ஆவிக்குள்ளே பிரவேசிக்கிறது. அற்புதமான ஒரு அனுபவம். பாருங்க, மனுஷனுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை கிடையாது, இருக்குது கொஞ்சம். ஏன்னா தேவ சாயலில் மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ள அபார வல்லமை இருக்கிறது. அன்னைக்கு பேதுரு அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, அவன் கேட்குறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் தண்ணீர் மேல் நடந்து வர கட்டளையிடும் சொல்லி கேட்குறான். பாருங்க, இயேசு சொன்னார் வா, ஒரு வார்த்தை தான், வான்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்பி பாருங்க, படகு விட்டு இறங்கி அவன் பாட்டில் நடந்து போயிட்டான். அதான் அவர் பிரசங்கர் சொல்றாரு, பேதுனுடைய பாதத்துக்கு கீழே கடலில் இருக்கிற அலைக்கு மேலே ஒரு வல்லமை இருந்துச்சு. விளங்குதா உங்களுக்கு? பேதுனுடைய பாதத்துக்கு கீழே அந்த கடலினுடைய அந்த அலைக்கு மேலே ஒரு வல்லமை இருந்துச்சு. அது என்ன வல்லமைன்னா தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அதை அவனை முங்க விடாம அவனை காத்து கொண்டது. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அதே தேவனுடைய வார்த்தைகள்
இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை விசுவாசித்து, அந்த வார்த்தைகளை பாருங்க மனசுல வச்சு, அதை வாயில சொல்லி பாருங்க, அதனுடைய வல்லமையை நாம் பிரயோகப்படுத்துவோமானால் வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறிவிடும். ஆச்சரியப்படுகிற வாழ்க்கையாக மாறிவிடும். கர்த்தருடைய வல்லமை வரும்போது பிசாசினுடைய கிரியைகளை ஏமாத்துறோம். பாருங்க, ஒளி வந்த உடனே இருட்டு ஓடுற மாதிரி தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பிரவேசித்த மாத்திரத்தில் பிரச்சனைகள் மறைந்து போகும். பிரச்சனைகளை விரட்டி அடிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதமே தேவனுடைய வார்த்தை தான், அருமையானவர்களே. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை எப்போதும் வாயிலே அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது, பரலோகத்துக்கு போன பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இது பாருங்க, பிசாசினுடைய ஒரு வஞ்சகம். பிசாசு கொடிய வஞ்சகன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களையே பாருங்க ஏமாத்துறாங்க. ரட்சிக்கப்பட்டியா, சரி அப்படியே இரு, பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, பரலோகத்தில் போன பிறகு கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் தருவார். இதை நிறைய ஊழியக்காரங்களும் பற்றி கொண்டிருக்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய விசுவாசிகளும் இதை தழுவிக்கிட்டாங்க. பாருங்க, கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தில் போய் எல்லாத்தையும் தருவார், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. இங்கே எதுவும் கிடையாது, பாவ மன்னிப்பு இருக்குது, பரிசுத்த வாழ்க்கை இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏராளமான மக்கள் நம்புகிறார்கள். ஏமாந்து போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, 2 சுதந்திரங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று பரலோக சுதந்திரம். பாருங்க, பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆனால் அது எதிர்காலத்தில் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். இங்கே உட்காந்துக்கிட்டு பரலோகத்தில் போய் என்ன நடக்கும், அங்கே போய் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல அருமையானவர்களே, அதில் பெரிய வல்லமை இல்லை. இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம பரலோகத்தில் போய் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங்கை அனுபவிக்க போகிறோம், யுகயுகமாக அனுபவிக்க போகிறோம். அதில் மாற்றமே கிடையாது, இல்லை நம்ம சொல்லலை. ஆனால் அது அங்கே போன பிறகுதானா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இல்லைங்க, என்னைக்கு பரலோகத்தின் அதிபதியாகிய இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸிங் ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அப்ப இந்த பூமியில ஒரு நல்ல வாழ்க்கையை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பாருங்க என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே வாழ்ந்த மக்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்ததை பார்க்கலாம், அதிகமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி இயேசுனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிற மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? நாமெல்லாம் பாருங்க, சாலமோனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்த மக்களை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2 சுதந்திரம் இருக்குது, பரலோக சுதந்திரம் இருக்குது, பூலோக சுதந்திரமும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பாருங்க, பரலோக சுதந்திரம் எனக்கு போதும், பூலோக சுதந்திரம் வேண்டான்றாங்க. அறிவீனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், கர்த்தர் கண்ணை திறந்து விட்டார். எனக்கு பரலோக சுதந்திரமும் வேணும், அதை விட மாட்டேன் நான். அதே நேரத்தில் பூலோகத்திலையும் கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. பூலோகத்தில் பாருங்க, சிலுவையின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அருமையானவர்களே ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. ஆனால் தேவ ஆவியானவர் அவைகளை நமக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறாரு. பாருங்க, கட்டுக்கடங்காத பரிசுத்தம் கல்வாரி சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? கட்டுக்கடங்காத ஆரோக்கியம் பாருங்க கல்வாரி சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத ஐஸ்வர்யம் கல்வாரி சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்டு அருமையான ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கிளைம் பண்றவங்க எடுத்துக்கிறாங்க, அது எனக்கு வேண்டான்னு சொல்றவங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எந்த கோஷ்டியில் இருக்கிறீங்கன்னு தெரியல, நான் வேண்டான்னு சொல்ற கோஷ்டியில் இல்லை. என்ன பாஸ்டர் அவ்வளவு பேராசையா அப்படிமாங்க. ஆமாம்மா, ரொம்ப பேராசை எனக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல அவ்வளவு பேராசை. அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி அவ்வளோ ஆசீர்வாதங்களை சம்பாதிச்சிருப்பார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கும் போது தான் அவர் மகிமைப்படுகிறார். இருக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட,
ஆண்டவரே பரிசுத்தம் என்னுடையது இயேசுவின் நாமத்தினால. ஆ? பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவ சோதனைகள் ஏராளம் இருக்குது. பிசாசு பாருங்க பாவ சோதனைகளை கொண்டாந்து போடுறான், எல்லாருக்கும் போடுறான். கவனிங்க, யங் பீப்புளுக்கு போடுறான், ஓல்டு பீப்புளுக்கு போட மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. அப்படிலாம் நினச்சி ஏமாந்துடக்கூடாது. பாருங்க, பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவார், கண்ணை மூடுற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கிறீங்களா? ஆ? கண்ணை மூடுற வரைக்கும் பாருங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவன் எதிரி, நமக்கு எதிரி, எப்படியாவது நம்மளை தட்டி விடணுன்றதான் அவனுடைய நோக்கம். ஆனால் நாம் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அவனை ஜெயிக்கலாம். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இயேசு அவனுக்கு எதிர்த்து நின்னார், ஓடி போயிட்டான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான்னு அவனை பற்றி நாம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏத்து நின்னா ஓடிடுவான். அப்ப நம்ம விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அது என்னுடையது. பரிசுத்தம், கட்டுக்கடங்காத பரிசுத்தம் என்னுடையது. ஆரோக்கியம் என்னுடையது. ஆண்டவரே, பலவீனமா சில நேரங்களை உணர்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியம், கர்த்தருடைய பலன் என்னுடைய பலன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளே விவரிப்பேன். ஏன்னா பலவீனம், வியாதி, அந்த நெருக்கம் வந்த உடனே மனசுல என்னத்தை கொண்டு வர்றான் பிசாசு? சாவை தான் கொண்டு வர்றான். சாவை பற்றி யோசிக்கிறது தான் கொண்டு வர்றான். பாருங்க, வீட்டில் வர ஒரே பிரச்சனைனா உடனே சாகிறத பற்றி தான் என்ன செய்றாங்க மக்கள், என்ன செய்றாங்க? யோசிக்கிறாங்க இல்லையா? உலகத்தில் எத்தனை தற்கொலைகள், எல்லாத்துக்கும் பின்னால் அந்த பிசாசு தான் இருக்கிறான். கவனிங்க, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷன் கொலை பாதகனா இருக்கிறான். அருமையானவர்களே, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்று இருக்கும் வரான். பாருங்க, எல்லாரையும் அழிக்கணும் கொல்லணும், அதான் அவனுடைய நோக்கம். ஆனா இதன் மத்தியில நாம பாருங்க வசனத்தை பிடிச்சுக்கிட்டு, கர்த்தருடைய ஜீவனை பிடிச்சுக்கிட்டு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பெரிய பாஸ்டரா இருக்கிறதுனால பிசாசு விட்டுறது இல்லை. எல்லாருக்கும் பாருங்க தடுக்கல்லையும் சோதனைகளையும் கொண்டு வந்து போடுறதுக்கு அவன் இருக்கிறான். அதனாலதான் பாருங்க, வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டு எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். நான் அடிக்கடி இந்த காரியங்களை சொல்லிட்டே வர்றேன். ஏன்னா ஒரு வாட்டி இல்லாட்டிலும் இன்னொரு வாட்டி புரியும், விளங்கும். பாருங்க, ஒருத்தருக்கு விளங்காட்டி இன்னொருத்தருக்கு என்ன செய்யும்? விளங்கும். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது. பண தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பண கஷ்டங்களை போட்டு எத்தனை எத்தனை குடும்பங்களை நாசமாக்குறான் பிசாசு. பேப்பரில் வருகிற செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு ஒரு சம்பவத்தை வாசித்தேன் பாருங்க. ஒரு ஆளுக்கு 20 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சான். அந்த ஆளுக்கு 4 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பையன் கடைசியா. அந்த பையனும் அந்த அம்மாவும் ரூம்குள்ளே தூங்கிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, இந்த ஆள் கடன் பிரச்சனை ஓவராக இருந்ததுனால அந்த அம்மாவும் அந்த பையனும் தூங்குற அந்த ரூமை வெளியே இருந்து கொண்டே போட்டுக்கிட்டாராம். வெளியே கொண்டு போட்டு இந்த 3 பொம்பளை பிள்ளைகளையும் கொண்டுட்டு இவனும் பாருங்க தூக்கில் தொங்கினானா. சமீபத்தில் ஒரு பேப்பரில் ஒரு மெசேஜ் என்னன்னு கேட்டால், கடன் வந்து ரொம்ப ஓவராக ஆயிடுச்சு. இப்படி எத்தனை சம்பவங்கள் அருமையானவர்களே. பண சிக்கல்களை கொண்டாந்து போட்டு பிசாசு என்ன செய்கிறான்? நாசமாக்குகிறான் மனுஷனுடைய வாழ்க்கையை, மனுஷனுடைய குடும்பங்களை. இதன் மத்தியில் நாம ஒன்று சொல்லணும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நானோ கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் சொல்லியிருக்கிற இன்னும் சொல்லு ஓங்கி ஓங்கி. இந்த ஊழியங்கள்லாம் அப்படிதான் வந்திருக்குது. பாருங்க, ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். சொல்ல இடம் வாங்கிட்டோம், ஆனால் கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லை. சுற்றி முழுவதும் கருவலை மரம். பாருங்க, பாம்புகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். கூரையை போட்டு ஆராதிச்சிட்டு இருந்தோம். 4.5 வருஷம் கூரையில் தான் இருந்தோம். பாருங்க, சில நேரங்களில் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு பாடம் படித்து கொடுத்துட்டு இருப்பா என் மனைவி. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும்ன்ட்டு நான் வந்து படிக்கிறதுக்காக இங்கே வந்துடுவேன்.
கூரைக்கு வந்துடுவேன். இங்கே வந்து பார்த்தா பெரிய பாஸ்டர் அங்கிட்டு நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் உள்ள லைட் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் திடீர்னு உள்ள வந்தாரு. சாலமன், ஒரு பெரிய பாம்பு கிடக்குது அப்படின்னாரு. நான் நடந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அதை கவனிக்கல. கருப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு. வந்து பார்த்தா காணாம போயிடுச்சு. பாருங்க, அப்படியே பாம்புங்கம்மா கிடந்த இடம் பாருங்க. அருமையானவர்களே, ஆனால் அப்போ இருந்தே இதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பாருங்க, நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். பாருங்க, நல்ல கட்டடம் கட்டணும்னு அவ்வளோ ஆசை. 4.5 வருஷம் யோசித்து பாருங்க, போயிட்டே இருக்குது, இடம் இருக்குது, கட்டடம் கட்டுறதுக்கு காசு இல்லை. ஆனால் வசனம் இதுதான், அறிக்கை இதுதான், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார், எங்களுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார் என்பது எங்களுடைய விசுவாசம். இது சொல்லிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு ஆள் வந்தார். ஒரு ஆள் வந்துட்டு பெரிய பாஸ்டர் நானும் தாங்க நின்றுட்டு இருந்தோம். சொன்னார், இவ்வளோ இடம் இருக்குது, ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். கட்டுவோம் பிரதர், கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், மட்டும் சொல்லுங்க, நாளைக்கே பேங்க்ல இருந்து 10 லட்ச ரூபா கடன், அந்த காலத்தில் 10 லட்ச ரூபா கடன் வாங்கி தரேன். பாருங்க, 10 லட்ச ரூபா இன்னைக்கு 1 கோடி, அந்த அளவுக்கு பணம் வீக்கம் அதிகமாகி போச்சு. சொல்றாரு, மட்டும் சொல்லுங்க, 10 லட்ச ரூபா கடன் வாங்கி தரேன்னு. பெரிய பாஸ்டர் சொன்னார், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற வரையும் காத்திருக்க போகிறோம் நாங்கள். கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள். பண தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்க போகிறோம். கர்த்தர் கொடுப்பாரு. அற்புதமாக ஆரம்பித்து அற்புதமாக கட்டி முடிக்க போகிறோம்னாரு. போகிற வழியில் நானும் அவரும் பேசிகிட்டே போனோம் பாருங்க. அப்போ சொன்னார், இந்த மனுஷன் வந்து சரின்னு மட்டும் சொல்லுங்கள், 10 லட்ச ரூபா வாங்கி தரேன்னு சொன்னார்ல. அப்போவே நான் சொல்லிட்டேன், அப்பாலே இப்போ சாத்தானேன்னு. அது அவருக்கு தெரியாது. கவனிங்க, இப்படி பிசாசின் சோதனைகளை விரட்டி அடிச்சு கர்த்தரை விசுவாசத்தினால பாருங்க, அற்புதமாய் கர்த்தர் தேவைகளை சந்திச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, தேவைகளை விசுவாசிகள்கிட்ட சொன்னதே கிடையாது. இது எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணால் ஊழியக்காரருடைய கண்ணெல்லாம் ரொம்ப பெருசாகிடுது. அப்படியா பாஸ்டர், ஒரு தேவை நீங்கள் சொன்னது இல்லையா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, கர்த்தர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஆண்டவரே, மகிமையின் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவீராக. மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து பணங்களை எடுத்துக்கொள்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு ஒரு பிரதர் வந்து சொன்னார், நீ சொன்னது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குதுன்னாரு. என்னதுன்னா, சாத்தானே உன் அசுத்த கரத்தை எனக்கு வர வேண்டிய பணத்திலிருந்து எடு என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல பாஸ்டர், அதுலேருந்து தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். வர வேண்டிய பணங்களாம் ஈஸியாக வருதுன்னாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பாருங்க, கர்த்தர் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருங்க. இது ஏதோ கர்த்தரா பார்த்து ஏதாவது செய்வார், ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டாரு. பாருங்க, இன்னைக்கு நாம் ஆக்ட் பண்ணணும், விசுவாசிக்கணும், வார்த்தைகளை சொல்லணும், அற்புதங்களை கர்த்தர் நடப்பிப்பார். ஆகவே பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, சமாதானத்தை வச்சிருக்கிறாரு, சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் டிராப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டிய உரிமையையும் சிலாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சமாதானம் என்னுடைய சமாதானம், கர்த்தருடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், கர்த்தருடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியம், கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஞானம் என்னுடைய ஞானம்னு சொல்லி பாருங்க, விதமாக சொல்றதுல எவ்வளோ பெரிய ரிசல்ட் இருக்குன்றீங்க. ஆச்சரியப்படத்தக்க ரிசல்ட் அதில் இருக்குது. பாருங்க, ரிசல்ட்டை ஏற்படுத்துகிற ஒரு உரிமையை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிக்கடி ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு அவிசுவாசி அல்ல. கவனிங்க, பூலோக சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அப்ப தேவன் வந்து எதிர்காலத்தின் தேவன் கிடையாது. தேவன் வந்து நிகழ்காலத்தின் தேவனா இருக்கிறார் இல்லையா? இது கண்ணை திறந்து விட்ட ஒரு சத்தியம் பாருங்க. God is not a God of future. நிறைய பேர் இந்த ஃபியூச்சரை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் அப்படி நடக்க போகுது, ஃபியூச்சரில் அப்படி. ஆமாம், அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. நான் 2ஆம் வகுப்பு பற்றிலாம் பேச போகிறேன் நான்.
இயேசு எப்படி வரப்போறாரு, ராஜாதி ராஜா வரப்போறாரு, எப்படி எருசலேமை மையமாக வைத்து பூமியை 1000 வருஷம் அரசாள போகிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனா அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நிகழ்காலத்துல பெரிய அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி பைபிள்ல போடல. நிகழ்காலத்துல அற்புதம் நடக்கணும்னா நிகழ்காலத்தின் தேவன் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, விசுவாசமானதுன்னு போட்டுருக்குது இல்லையா, அங்க எபிரேயர் 11:1 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நவ் ஃபெய்த் இஸ் அப்படின்னு போட்டிருக்குது. இப்பொழுது விசுவாசமானது. அப்ப விசுவாசம் என்பது இப்பொழுது நிகழ்காலத்துக்குரியது. அதனாலதான் பாருங்க மோசேட்ட வர்றாரு தேவன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, மோசே ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான், மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை சந்திக்கிறதுக்கு வந்தபோது ஒரு முள் செடி எப்படி எரியுது, தக தக தகன்னு எரியுது. ஆனா சாம்பலாக மாட்டேங்குது, பச்சையாவே இருக்குது. பார்த்தானோ இல்லையோ, ஆஹா அற்புத காட்சியா இருக்குதே, எரியுது ஆனா சாம்பலாக மாட்டேங்குது, பச்சையாவே இருக்குதுன்னு சொல்லி நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு சொல்லி பக்கத்துல போறான். கர்த்தர் கூப்பிடுறாரு, மோசே மோசே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இங்க வாப்பா, நான் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புகிறேன், என் ஜனத்தை விடுதலை ஆக்கணும், பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் அவங்களை கொண்டு போய் என்ன திட்டங்கள். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, உங்களை பற்றியும் மகத்தான திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல எதிர்காலத்தை விரும்புறீங்களா, நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்க்குறீங்களா? கர்த்தர் சொல்றார், நல்ல எதிர்காலத்தை உனக்கு வச்சிருக்கிறேன், நீ நினைப்பதை பார்க்கலாம், நீ வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம், நல்ல எதிர்காலம் உனக்கு காத்திருக்கிறதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நான் விரும்புகிற நல்ல எதிர்காலத்தை தேவன் எனக்கு தருகிறார். ஆமா, தருகிறார். பாருங்க, மோசேட்ட சொல்றாரு, ஜனங்களை போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் சேர்க்கணும், வா நான் உன்னை பார்வனத்துக்கு அனுப்புவேன், இஸ்ரவேல் மக்களிடத்தில் அனுப்புறேன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் இவன் சொல்றான். திருப்புங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், சீக்கிரம் யாத்திராகமம் 3:13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக. இருக்கிறேன், எல்லாரும் சொல்லுவாங்க, இருக்கிறேன். இருந்தேன் இல்ல, இருக்க போகிறேன் இல்ல. பாருங்க, ஐ வாஸ், ஐ வில் பி அப்படி கிடையாது, ஐ ஆம். பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இன்னைக்கு உங்கூடவே இருக்கிறேன். நிகழ்காலத்தின் தேவன் நானு, நிகழ்காலத்தில் உனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறேன், நிகழ்காலத்தில் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறக்கிறவரா இருக்கிறேன், நிகழ்காலத்தில் மனுஷர் தயவை ஏற்படுத்துகிறவரா நான் இருக்கிறேன், நிகழ்காலத்தில் உன் பலவீனத்தை சுகமாக்குகிறவரா இருக்கிறேன், நிகழ்காலத்தில் உன்னை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறேன். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நிகழ்காலத்தின் தேவன். பாருங்க, அதனாலதான் எதிர்காலத்தில் நம்ம அப்படி இருக்க போறோம், எதிர்காலத்தில் இப்படி இருக்க போறோம், எல்லாம் இருக்குது. நிகழ்காலத்தை பற்றி என்னங்க, அதை பற்றி பேசலன்னா பிரசங்கமே கிடையாது. அது நிகழ்காலத்தில் இருக்கிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார், நிகழ்காலத்தில் இருக்கிற கஷ்டத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார், நிகழ்காலத்தில் ஒரு சொல்யூஷன், நிகழ்காலத்தில் ஒரு தீர்வு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும். ஏன்னா தேவன் நிகழ்காலத்தின் தேவனாய் இருக்கிறார். நிகழ்காலத்தில் இருக்கிற வியாதி மறையும், அந்த பல்லு வலி ஓடி போயிடும், அந்த முட்டு வலி ஓடி போயிடும், அந்த முதுகு வலி ஓடி போயிடும். பாருங்க, நிகழ்காலத்தில் தேவன் நம்மை சுகமாக்குறவராக இருக்கிறார். என்ன செய்யணும்? இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுக்க ஒன்றும் இல்லை, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஐ பிலீவ் ஐ ரிசீவ், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். இருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் அவ்வளவு ஈஸியா பைபிளில் போட்டிருக்கு? தடவியாயிலும் கண்டுகொள்ளத்தக்கதாக நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. நல்லா கவனிங்க, பவுல் யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்றாரு? இதை அஞ்ஞானிகள்கிட்ட போய் பிரசங்கம் பண்றாரு. பீப்புள் ஆஃப் ஏத்தன்ஸ், கிரேக்க தேசத்துக்கு போய் அத்தனை பட்டத்தில் இருக்கிற அஞ்ஞானிகள்கிட்ட சொல்றாரு, தடவியாயிலும் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவேன்றாரு.
அட, அஞ்ஞானிகளுக்கே ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாருன்னா நமக்கு எங்கெங்க இருக்கிறாரு அவரு? நமக்கு உள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஃபாதர், ஐ பிலீவ், ஐ ரிசீவ் மை ஹீலிங். அவ்வளவுதான். அதுக்குள்ள அற்புதம் நடந்துருமா? விசுவாசிங்கன்னா அற்புதம் நடந்துரும். பைபிள்ல போட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. ஏன்னா அவ்வளவு அவிசுவாசம் ஏறி போயிருக்குது. இது அவ்வளவு சீக்கிரமா குணமாகாது. ஏன்னா சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறோம், மக்கள் சொல்றதெல்லாம், டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அவ்வளவு லேசில் குணமாகாது. இது ஊசியை போட்டு, மாத்திரையை போட்டு, கத்தியை போட்டு வெட்டி பல காரியங்களை செஞ்சாதான் இது குணமாகும்னு மண்டைகளை ஏற்றி வச்சிருக்கிறோம். ஆனா கத்த சொல்றாரு, சிம்பிளா விசுவாசினா சிம்பிளா வாங்கிக்கிருவ. நீ எவ்வளவு பெரிய வியாதியானாலும் ஓடி போயிடும். செத்து 4 நாளாகி நாரி போனவனே என்ன செஞ்சான்? வெளியே வான்னு சொன்னவனே வெளியே வந்துட்டான். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சுகமடையணும்னு விரும்புறீங்க? அப்போ சிம்பிளா பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஃபாதர், ஐ பிலீவ், ஐ ரிசீவ் மை ஹீலிங். நான் டெய்லி சொல்றேன், கர்த்தாவே இந்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்னைக்கு நம்மை குணமாக்குகிறவராகவே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மை விடுதலையாக்குகிறவராகவே இருக்கிறாரு. நம்ம கூடவே இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, கூடவே இருக்கிறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்தப்ப தேவதூதன் யோசேப்பிட்ட வர்றான். யோசேப்பிட்ட வந்து சொல்லுகிறான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடனே இருந்தார்னு போடல, இருக்க போறாருன்னு போடல. தேவன் நம்முடனே இருக்கிறார். எல்லாரும் சொல்ல இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அப்புறம் நாம என்ன கவலைப்படணும்? எதுக்கு கவலைப்படணும்? அதனாலதான் எல்லா கவலைகள் பாரங்களையும் அவர் மேல தூங்கி வச்சுட்டு பாருங்க, நல்ல ரெஸ்ட் எடுக்க பழகணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ரெஸ்ட். கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையே இளைப்பாறுதலின் ஜீவியம். கர்த்தர் நம்ம இளைப்பாறுதலுக்கு நினைச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் கூட கொஞ்சம் பாரத்தை ஏற்றி விடுறேன்னு சொன்னாரா? ஹலோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலுக்கு என்றே கர்த்தர்ட்ட வந்திருக்கிறோங்க. ரெஸ்ட் இன் த மைண்ட், ரெஸ்ட் இன் த பாடி, ரெஸ்ட் இன் த ஸ்பிரிட், ரெஸ்ட் இன் த லைஃப். பாருங்க, வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல், எல்லா அம்சங்களிலும் இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தர் இருக்கிறாரு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடனே இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! இன்னைக்கு நல்ல மனிதர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா எவ்வளவு தெம்பா இருக்குது. நம்ம கூட நமக்காக இருந்தாங்கன்னா ஹவு டு வி ஃபீல்? எப்படி உணர்றோம்? அது மாமாவாக இருக்கட்டும், அல்லது மச்சானாக இருக்கட்டும், அல்லது அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், எப்படி உணர்றோம்? எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு உணர்றோம் இல்லையா? அருமையானவர்களே, தேவன் இந்த மனுஷர்களை பார்க்கலும் கோடி மடங்கு அதிகம். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், எதுக்கு நீ பயப்படணும், எதுக்கு நீ கவலைப்படணும்? பாருங்க, நிகழ்காலத்தில் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. சிலர் பாருங்க, இருட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. பயப்படவே கூடாது. இருட்டை பார்க்கலும் பெரியவர் உங்க கூட இருக்கிறார். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் கூட இருக்கிறாருங்க. அந்த தைரியத்தில் தான் நாங்களாம் வாழ்க்கையை நடத்துறோம், ஊழியத்தை நடத்துறோம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர்ட்ட எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஜீவ பாதையிலே நடத்துவார், தம்முடைய நாமத்து நிமித்தம் நேரான பாதையிலே நடத்துவார். விசுவாசம் பாருங்க, இதை பெருக்கிக் கொண்டே போகணும். யூ ஹேவ் டு ஸ்கூல் யுவர் செல்ஃப் இன்டு ஃபெய்த். பாருங்க, நீங்க விசுவாசத்திற்குள்ள உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஸ்கூல்ல போய் பிள்ளைகள் படிக்கிறாங்க, அறிவை வளர்க்குறாங்க. சபைக்கு வசனத்தை கேட்குறோம், விசுவாசத்தை வளர்க்கிறோம். இருக்கிறீங்களா? விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே போகணும். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசமா பேசவே கூடாது. போன வாரத்தை காட்டலாம், இந்த வாரம் விசுவாசத்தில் கொஞ்சம் முன்னேறி இருக்கணும். இந்த வாரத்தை பார்க்கலாம், அடுத்த வாரம் விசுவாசத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கணும். தப்பு போட்டா ஆண்டவரே மன்னியும், ரத்தத்தால் கழுவுன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார்வர்ட்.
பாருங்க, முன்னால நோக்கி போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நிகழ்காலத்தின் தேவனா இருக்கிறாரு. ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். இன்னைக்கே கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வாரு. இன்னைக்கே கர்த்தர் உனக்கு ரட்சணியத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கே கர்த்தர் உனக்கு உதவி செய்வாரு. ஆனா நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்க பழகணும். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். பாருங்க, இன்னைக்கு ரட்சிப்பின் நாள், இன்னைக்கு விடுதலை நாள், இன்னைக்குரிய ஆசீர்வாதம் என்னுடையது அப்படின்னு சொல்லி பாருங்க, உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரட்சணியத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எதிர்காலத்தில் கர்த்தர் தருவார்னு சொல்லி எதிர்காலத்துக்கு ஒத்தி போட்டோம்னா இன்னைக்கு ஓட்டாண்டிகளை தான் இருக்க போகிறோம். ஒன்றும் இல்லாத ஆட்டில் தான் இருக்க போகிறோம். பாருங்க, கர்த்தர் சுகத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு, ஆனால் நாம வியாதியாக தான் இருக்க போகிறோம், பலவீனமாக தான் இருக்க போகிறோம். பாருங்க, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு கல்வாரி சிலுவையில், ஆனால் நாம அதை விசுவாசிக்கலைன்னா ஏழைகளாக தான் இருக்க போகிறோம். உள்ள ஐஸ்வர்யவான்களை மாறணும், அதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆகவே அருமையான இன்றே ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். கர்த்தர் நிகழ்காலத்தின் தேவன், கூடவே இருக்கிறாரு. இன்னைக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஆலோசனை சொல்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்க, ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 102, சங்கீதம் 102 13ஆம் வசனம் பாருங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்லிட மாட்டானா அப்படிங்கிறத நிறைய பேருடைய ஏக்கம். அந்த காலத்தில் பெரிய பாஸ் ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணுவார். எம்ஏ படிச்சிருப்பான், பஸ் ஸ்டாண்டுக்கு போவான், சுற்றி முற்றி பார்ப்பான், கிளி ஜோசியக்காரன் பக்கத்தில் இருந்தான்னா டப்புன்னு உட்காந்துருவான், உட்காந்து கையை நீட்டிடுவான். நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட மாட்டானா அப்படிங்கிறது அவனுடைய ஏக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. நாம் வாழுகிற இந்த காலம் நல்ல காலம், நாம் வாழுகிற இந்த நேரம் நல்ல நேரம். ஏன்? கர்த்தர் நம்ம கூட நினைச்சாரு இருக்கிறாரு. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்து விட்டது. வரப்போகுதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வந்து விட்டது. பாருங்க, அதற்கு குறித்த நேரமும் வந்து விட்டது. அப்ப எதையும் போய் ஆண்டவரே அதை தாரு இதை தாருன்னு கேட்கறதுக்கு பதிலாக தந்தபடியால் உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர். நீங்கள் பாருங்க, வெட்டி முறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய ஆவிக்குரிய மக்கள் அப்படி தான் யோசிக்கிறாங்க. உபவாசம் கடந்து வாங்கிடுறேன் நான் கொண்டு ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஏற்கனவே கொடுத்ததை எங்கப்பா வாங்க போகிறேன்? இன்னி எங்கே வாங்க போகிறேன்? ஏற்கனவே கொடுத்துட்டேனே நான், கண்ணை திறந்து பாரு. அதனால தான் பாருங்கள், இந்த அடிக்கடி இந்த வசனங்கள்லாம் அந்த 2 கொரிந்தியர் 6:2 வசனம் இல்லையா, இதோன்னா கண்ணை திறந்து பாரு. குருட்டுத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காத, கண்ணை திறந்து பாரு. இன்றே ரட்சணை நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். பாருங்க, இயேசு அருமையானவர்களே பரலோகத்தில் போய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்களே. அந்த பரலோகத்தில் போய் ஆசீர்வதிக்கிற அந்த இயேசு இன்னைக்கு வல்லமை இல்லாதவரா இருக்கிறாரா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு அவர்கிட்ட வல்லமையே இல்லையா? பரலோகத்துக்கு நம்ம போன பிறகு அவர் ரொம்ப வல்லமையில் அதிகரிக்க போறாரா? கவனிங்க, அதே இயேசுதாங்க இன்னைக்கு இங்க இருக்கிறார் நம்ம கூட. அதே வல்லமையோட இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்படும் சொன்னாரா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னா அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட தர்றேன், அந்த வல்லமையை உங்ககிட்ட தர்றேன். நீங்களும் நானும் வேற கிடையாது, நீங்களும் நானும் ஒன்று. யோசித்து பாருங்க. இப்படிலாம் சிந்திக்கிறீங்களா? அருமையான இப்படிலாம் தியானிக்கிறீங்களா? இப்படிலாம் தியானிச்சிங்கன்னா பாருங்க, லெவல் வேற ஆயிரும். விசுவாச லெவல் வேற வேற மாதிரி போயிடும். பாருங்க, வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிடும். வெற்றியிலே வாழ்வது ஈஸி ஆயிரும். பாருங்க, விடுதலையோடு வாழ்வது ஈஸி ஆயிரும். நிறைய தேவனுடைய மக்களுக்கு பாருங்க அந்த நன்மைகளை எடுக்க முடியல. ஏன்னா சத்தியம் வழங்கல. சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கத்த சொல்ல கண்ணை திறந்து பாரு. எல்லாத்தையும் உனக்கு நினைச்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன். கல்வாரி பாடுகள் மூலமா எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துருக்கிறேன். முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட், கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். செய்ய வேண்டியதெல்லாம் டோட்டலாக செஞ்சு முடிச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். நான் நிகழ்காலத்தின் தேவன், எதிர்காலத்தின் தேவன் நினைக்காத. நிகழ்காலத்தின் தேவன், நிகழ்காலத்தில் எல்லா நன்மைகளை உனக்கு வச்சிருக்கிறேன். நீ வசனத்தை விசுவாசிச்சு, வசனத்தை மனசில் வச்சு, வசனத்தை வாயில் வச்சு, அதை பேசிக்கொண்டு, அதை தியானித்து கொண்டு, அதை அறிக்கையிட்டு கொண்டு அதன்படி செய்கிறவனாக இருப்பாயானால் அந்த ஆசீர்வாதங்களாம் நீயே என்ன செய்யலாம், ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் பாருங்க, யோசுவாட்ட கர்த்தர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்து புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். பாருங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லல. வசனத்தை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா நீயே உன் வழியை வாய்க்க பண்ணலாம். வசனத்தை நீ பிடிச்சிக்கிட்டேன்னா நீயே நல்ல வெற்றி பெறலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் போதும் எனக்கு. ஆவிக்குரிய பட்டயம் வச்சுக்கிட்டு அதை வச்சு பிசாசை வீழ்த்த போகிறேன். அதை வச்சு கர்த்தருக்கு பாருங்க ஜெபத்தில் அவருக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். அந்த ஆசீர்வாதங்களை ட்ரா பண்ண போகிறேன். எல்லாவற்றுக்கும் பாருங்க வசனம் தான். வசனத்துக்கு வெளியே ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அருமையான நிகழ்காலத்தில் பெரிய நன்மைகள் உண்டாவதை காண்பீர்கள். ஆமேன். எல்லாம் தயவுசெய்து எழுந்து இருப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை குணமாக்குகிற தேவன், எங்களை கர்த்தாவே எல்லா ரீதியிலும் விடுதலையாக்குகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன் கர்த்தாவே கூடவே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அருளுகிற சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அருளுகிற ஐஸ்வர்யத்தை இயேசுவின் நாமத்திலே கர்த்தா விசுவாசத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தாவே, நீர் அருளுகிற எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அது எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதங்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருகுவதாக. நாங்கள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர, விசுவாசத்தில் நாளுக்கு நாள் முன்னேற எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. எஜமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.